Hi, everybody. So this is 23 questions with us. So the first question என்னன்னு கேட்டீங்கன்னா reintroduce yourself ன்னு சொல்லியிருக்காங்க. I am Asim Sudarshan, 23 years old, final year medico at GFC. செகண்ட் GRAS ஓகே அது என்ன ப்ரோ சே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சே அப்படின்னா ஸ்பானிஷ்ல டு நோ, என்னை பத்தி இந்த பேச சொல்ல அப்படிங்காக தான் அதனால சே அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்கேன். தேர்ட் கொஸ்டின் ஏன் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க. எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ ஹேட் திஸ் ஐடியா ஆஃப் ரேசிங் டெத் அகேன்ஸ்ட் காட். ஃபோர்த் கொஸ்டின் வை கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்ச காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ப்ரொவைட் வேல்யூ ஆன் வாட் எவர் திங்ஸ் ஐ நியூ. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணலாம் வேற என்ன சூஸ் பண்ணிக்கன்னு கேட்டிருக்கீங்க. எம்பிபிஎஸ் இல்லைன்னா எனக்கு கோடிங்னா ரொம்ப பிடிக்கும், சோ கோடிங்ல போயிருப்பேன். சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா டு யூ ஹேவ் அ டாட்டூ. டாட்டூ இருக்கு. அந்த டாட்டூக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி ஸ்பிரிட் சோல் இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி டுவர்ட்ஸ் பேலன்ஸ் மூவ் பண்றது தான். வாட் இஸ் த கோட் யூ லிவ் பை? ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் நன், பட் ஆல்வேஸ் பெட்டர் தன் த மாஸ்டர் ஆஃப் ஒன். எய்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா கார் ஆர் பைக்ஸ் கேட்டிருக்கீங்க. ஐ லைக் போத். நைன்த் வந்து சம்திங் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஐ காட் குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் சொல்ல மாட்டேன், எனக்கும் சில பாம்பு கடிகள் எல்லாம் இருந்திருக்கு. பட் தென் இப்போ வந்து ஐ ஹேவ் ஃபியூ ஜெம்ஸ் இன் மை லைஃப். 10th ஃபேவரட் டிஷ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. என்னோட ஃபேவரட் டிஷ் வந்து பூரியும் தோசாவும். 11th ஒன் இன்சிடென்ட் தட் சேஞ்ச் யுவர் லைஃப் அரௌண்ட். ஒன் டே வந்து ஒரு ரீல்னால 15,000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்பதான் வந்து என் வாய்ஸ்னால ஐ கேன் ரீச் thousands ஆஃப் பீப்புள் அண்ட் இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்து. கரண்ட் ஹாபி என்னன்னு கேட்டீங்கன்னா குக்கிங். 13th ஃபேவரட் மூவிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா MS தோனி அன்டோல்ட் ஸ்டோரி, இன்செப்ஷன். 14th ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மெடிக்கல் காலேஜ். அவ்வளவுதான், அப்படியே எம்பிபிஎஸ் சேர்ந்தாச்சு, மாஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் வந்து ஐயோ என்னடா இவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு டிப்ரெஸ் ஆனதான். 15th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எம்பிபிஎஸ் பிளான்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. பிஜி வந்து சர்ஜரி எடுக்கிறது என்னோட பிளான். 16th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா how you turned out to be perfect. God, நான் சுத்தமா பெர்ஃபெக்ட் கிடையாது. I have my set of flaws but becoming a better person day by day. 17th கொஸ்டின் என்னன்னா உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐ ஆம் சூப்பர் காம்படிட்டிவ் அண்ட் எனக்கு தோக்குறதுனா சுத்தமா பிடிக்காது. 18 உங்களோட வீக்னஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு நானே ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பேன், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அண்ட் 50 or more percentage of time அதை மீட் பண்ண முடியலன்னா ஐ கெட் டிப்ரெஸ்ட். 19th உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் ways to bounce back during my setbacks. 20 was MBBS or dream since childhood. கிடையவே கிடையாது. நான் வந்து நிறைய இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கேன். பயாலஜி ஃபெல்ட் மோர் ரிலேட்டபிள் அண்ட் ரிசர்ச் பண்ணணும் பிளஸ் சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனால 11th வந்து பயோ குரூப் எடுத்து MBBS ஆகணும்னு முடிவு. 21st question என்னன்னு பாத்தீங்கன்னா what people often misunderstood about you that I'm confident and I have everything figured out. கிடையவே கிடையாது, I'm in the process. 22nd question என்னன்னு கேட்டீங்கன்னா what was the last time you cried? few days back தான் அழுதேன். எப்போ ரொம்ப அழுதுன்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரி ஆனப்போ I felt like helpless. 23rd and the last question என்னன்னு பாத்தீங்கன்னா what keeps you going அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என் younger self வந்து இப்போ ப்ரௌடா ஃபீல் பண்ணும், அதனால வந்து keeps me going during hard times. Meet you in the next one. Bye bye.